Poco X2 இந்தியாவில் பிப்ரவரி 4ஆம் தேதி லான்ச் பண்ணியிருந்தாங்க. Realme X2க்கு போட்டியாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் Realme X2க்கு போட்டி அப்படின்னு சொல்கிறத விட Redmi Note 8 Proவை வந்து கில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அதை விட ஒரு பெட்டர் ஸ்பெசிஃபிகேஷனோட நிறைய ஃபீச்சர்ஸோட கொடுத்துட்டாங்க. அதனால் மோஸ்ட்லி Redmi Note 8 Proவை விட Poco X2வை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த Poco X2 எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அன்பாக்சிங் அப்புறம் ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் Poco X2ஓட பாக்ஸ். ஸோ முன்னாடியே பெருசாக X2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. 6.67 inch ஸ்க்ரீன் வித் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், குவாட் கேமரா செட்டப், Snapdragon 730G ப்ராசஸர், அப்புறம் பேட்டரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பளிச்சுன்னு எல்லோ கலர் தெரியுது, பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணோன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மீடியம் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஓகே, நம்ம மொபைலுக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்ல கேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு வாங்கி போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக உள்ள Poco X2 மொபைல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை எடுத்து வச்சிருவோம். ஸோ அடுத்ததாக நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக பார்ப்போம். இது தவிர்த்து பாக்ஸ்குள்ளே பார்த்தோம்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வருது. Redmi Note 8 Proவில் 27 வாட்ஸ் கொடுக்கல. பட் Poco X2 அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனால் இது வந்ததுக்கப்புறம் Redmi Note 8 Pro யாருமே வாங்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மொபைலுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடுவோம். டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அப்படியே ரைட் சைடில் வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரியர்லையும் மவுண்ட் பண்ணாமல் ஃப்ரண்ட்லையும் மவுண்ட் பண்ணாமல் சைடில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்க முடியாது. அதனால் சைடில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்ப்போம். அப்படியே பாட்டமில் ஸ்பீக்கர், மைக், டைப் சி போர்ட், 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான், டுயல் சிம் வித் டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுக்கல. 64GB வேரியன்ட் வாங்குறவங்களுக்கு டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு கூட பெருசாக ஸ்டோரேஜ் தேவைப்படாது. ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 512GB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட் பண்ணும். அடுத்ததாக ஸ்க்ரீனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போதே நல்லா அந்த ஷைனிங் தெரியுது, ரொம்ப சூப்பர்பான ஒரு லுக் கொடுக்குது. அப்படியே ரியரில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப்புக்குள்ள அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க, பார்க்குறது நல்லா பலன்னு இருக்குது. குவாட் கேமரா செட்டப்ல 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவை கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சல் போர்ட்ரைட் லென்ஸ், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோல் டிசைனில் கொடுத்துருக்காங்க, பாப்அப் டிசைன் கிடையாது. பஞ்ச் ஹோல் டிசைனும் ரொம்ப சின்னதாக நல்லா தான் இருக்குது. அதுவும் ஸ்க்ரீனை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல. 20 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவாகவும் 2 மெகா பிக்சல் செகண்டரி கேமராவாகவும் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்கல. இவ்வளோ ஃபீச்சர்ஸ்குள்ள 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட ஆம்லெட் டிஸ்பிளேவும் கொண்டு வரணும் அப்படின்னா பிரைஸ் வந்து அதிகமாக தான் ஃபிக்ஸ் பண்ணணும். Realme X2க்கு போட்டியாக கொண்டு வராங்க அப்படிங்கிறனால அதை விட கம்மியாக ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்சிடி டிஸ்பிளேவை கொடுத்து 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பேட்டரி வந்து வேகமாக காலியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 1 ஹவருக்கு 2% எக்ஸ்ட்ரா சார்ஜ் எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படாத சமயங்களில் நீங்கள் 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏதாவது கேமிங் விளையாடும் போது இல்லை அந்த 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் ஃபீல் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் டைமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக சார்ஜ் காலியாகிடும். ஸோ 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் யூஸ் பண்ணும்போது பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரீனில் நல்ல ஒரு ஸ்மூத்தாக மூவ்மெண்ட் இருக்குது 60 Hz விட. ஸோ நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. கேம் விளையாடும் போது எந்த ஒரு லேகும் இல்லை, நல்ல ஒரு ஸ்மூத்தான மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாலும் ஆம்லெட் டிஸ்பிளே அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஏன்னா 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் அப்படிங்கிறனால வீடியோ பார்க்கும்போதும் சரி இல்லை ஃபோட்டோஸ் பார்க்கும்போதும் சரி எல்லாமே ஒரு சூப்பர்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ அதில் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். Poco X2 MIUI 11ஓட Android 10 கொடுத்துருக்காங்க. ஸோ Android 10 அப்படிங்கிறது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஆட் வருமா அப்படின்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் வரல, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது வரும். ஸோ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். கேமரா ரியர் கேமராவை பொறுத்தவரைக்கும் சோனி IMX686 அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க.
சோனியோடைய லேட்டஸ்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 64 மெகா பிக்சலில் ஃபோட்டோ எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக தெரியுது. கலர்ஸ் பொறுத்தவரையிலும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்குது. ஒரு ரெகுலர் ஷாட்டாக எடுத்தாலும் சரி, இல்லை மேக்ரோ ஷாட்டாக எடுத்தாலும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாமே அவுட்டோரை பொறுத்தவரையிலும் எக்ஸலண்ட்டான குவாலிட்டி. ஃபோட்டோஸை பொறுத்தவரையிலும் குறை சொல்லவே முடியாது. ஸோ மற்ற மொபைலில் இருக்கிற மாதிரியே எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. 64 மெகா பிக்சல், போர்ட்ரேட் மோட், நைட் மோட், பனோரமா மோட், ப்ரோ மோட் அப்படின்னு எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம ஷேக்கிங் இல்லாமல் எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீலாக் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ், பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. கேமராவை பொறுத்தவரையிலும் அதே மாதிரி செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவை கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவுட்டோரில் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இன்டோரில் லைட்டிங் இல்லாத இடத்துல ஓரளவு நாய்ஸ் இருக்குது. பட் ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபோட்டோஸ் பொறுத்தவரையிலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வீடியோஸை பொறுத்தவரையிலும் செல்ஃபி கேமராவில் ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் ஷூட் பண்ணிக்கலாம். ரியர் கேமராவில் 4K வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியுது. ஸோ நான் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸ் பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். நம்ம வீடியோ குவாலிட்டியை பொறுத்து ஃபோட்டோஸ் குவாலிட்டி கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆனால் மொபைலில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ராசஸர் Snapdragon 730G யோட GPU Adreno 618 கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் ரொம்ப சூப்பரான ப்ராசஸர் தான். இதே ப்ராசஸர் தான் Realme X2லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்கிறது இந்த மொபைல் மட்டும்தான். இதுக்கு கம்மியாக இந்த ப்ராசஸர் கொடுத்த மொபைல் எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல கேமிங்க்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் மொபைலில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் கேமிங்காக இருந்தாலும் சரி, இல்லை வீடியோ பார்க்குறதுக்கும், அதுவும் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் சொல்ல முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல பவர் பட்டன் கொடுத்துருக்கனால ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆகுது. ஸோ டச் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஒர்க் ஆகலை. ஆனால் நமக்கு ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது பவர் பட்டன்லேயே கொடுத்துருக்கனால நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணாத வேற ஏதாவது ஃபிங்கரை யூஸ் பண்ணி அதில் டச் பண்ணும்போது ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குது. அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. சைட் மவுண்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்ததுக்கு பதிலாக ரியர் மவுண்டே கொடுத்துருந்துருக்கலாம். இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹார்ட் யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் நல்லாவே பேட்டரி தாங்குது. இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் பேட்டரியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிய வரும். பாக்ஸ்குள்ளேயே 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் Redmi Note 8 Proக்கு கொடுக்கல, பட் Poco X2க்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். மேக்ஸிமம் 68 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஸோ சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்தவரைக்கும் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஓவராலாக Poco X2 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட IPS LCD டிஸ்பிளே கொடுத்ததுக்கு பதிலாக 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அப்படி கொண்டு வரணும் அப்படின்னாலும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தெரியல. கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. Poco X2 3 டிஃபரண்டான ஸ்டோரேஜ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 64GB அப்படின்னு ஒரு மாடல், 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இன்னொரு மாடல், 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது 16000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது 17000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது 20000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் Snapdragon 730Gயோட 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வரக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னா Poco X2. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதிகமாக வீடியோஸ் பார்க்குறவங்க, இல்லை கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான மொபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் Poco X2 கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். Poco X2 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி லேட்டஸ்டான கேட்ஜெட்ஸ் பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம டெக் பட்டீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். முருகேசன். நன்றி, வணக்கம்.